ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். குக்கிங் வீடியோஸ் எதுவுமே பார்க்க போகிறதில்ல, ஒரு கார்டனிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற செடியை நான் உங்ககிட்ட காட்டலான்ட்டு இருக்கேன். வாங்க பார்த்துடலாம். ரொம்ப பெரிய கார்டன் சொல்லிட முடியாது, டெரஸ் கார்டனில் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கேன். ஆனால் அதில் நல்லா வளருது. எனக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நான் அதிகமாக நிறையா பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே என்கிட்ட இருக்கிற செடியை உங்ககிட்ட காட்டிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸும் நான் போடுறது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து இதில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேவரட் ரோஸ் பிளான்ட், ரொம்ப நல்லா வளருது. அதுக்கு நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஓவராலாக ஒரு வியூ காட்டியிருக்கேன். நான் அதுக்கடுத்து ஒரு செடியாக உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு மெடிசினல் பிளான்ட்டு தான். இது ரொம்ப ஈஸியாக வளர்கிற செடி, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. டெய்லி நம்ம மார்னிங் ஒரு இலை கட் பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கோல்டு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. இது அவரைக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது செடி அவரை, கொடியாக படராது, செடியாகவே வளர்றது. இது ரொம்ப சீக்கிரமே வளருது. விதை போட்டு வளர்ந்தது தான். கீழே பாருங்கள், மல்லி இருக்கும்ல, கொத்தமல்லி, அதை விதை போட்டிருந்தோம், நல்லா செடி முளைச்சிட்ருக்கு அதுலேயும். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் டைமில் மஞ்சள் கிடைக்கும்ல, அந்த மஞ்சளை ஒரு 2 இன்ச்சு கேப்பில் ஊனி வச்சுருக்கேன். அதெல்லாம் வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும். புதினாவில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மை மட்டும் நம்ம நட்டு வச்சாலே நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வரைக்கும் வளர்ந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து இப்போ தான் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டாக பிளான் பண்ண அந்த செடி அவரை. இதில் விதை போட்டு நல்லா வளர்ந்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் ஃப்ளவர் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நல்லா 2-3 பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல, அதுலேயும் நாங்கள் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா வளருது பாருங்கள். ஆனால் என்னன்னு தெரியல, இதில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் குட்டி குட்டியாக எறும்பு மாதிரி ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வந்துட்டுருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸாக. அதுக்கு என்னன்றதை நான் பார்த்துட்டு அதை நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டிப் ஃபாலோ பண்ணேன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் நாங்கள் வேறு ஒரு செடி வாங்கினோம். அது இன்டோர் பிளான்ஸ், சரியாக சக்ஸஸ் ஆகலைன்னு சும்மா ஒரு 4 வெங்காயத்தை ஊனி வச்சேன். இது நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் பாருங்கள், தக்காளி நான் சீட்ஸ் தான் வாங்கி போட்டேன், நல்லா வளர்ந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஒரு தொட்டியில் கொஞ்சம் தான் போடணும். நான் வாங்கி ஒரு பேக்கெட்டே நான் போட்டு விட்டுட்டேன். ஸோ நல்லா கொத்தாக வளர்ந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பூ இருக்கும் எல்லோ கலரில். இப்போ தான் நிறைய பூ விட்டுருக்குது. இப்போ தான் ஒரு 2 பிஞ்சு காய் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி பக்கத்தில் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு சைஸ் பெருசாகுன்னு தெரியலை. நான் அடுத்த வீடியோஸில் எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குது, அதுக்கப்புறம் பழுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்றதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தக்காளி செடியை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெரிய தொட்டி தான். செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, ரெட் கலர் செம்பருத்தி, 5 இதழ் இருக்கும்ல, அந்த இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது. நிறையா ஹேருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதுதான் இது. ஒரே தொட்டிலேயே 3 செடி வச்சுருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பூ வைக்க ஆரம்பிக்கிறப்போ டெய்லியுமே நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கும். அதில் சும்மா அங்கங்கே வெங்காயத்தை ஊனி வச்சோம், அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இதுக்கு நான் ஊற்றுற தண்ணியில் அதில் இருக்கிற விதையிலேருந்தே தக்காளி செடி நிறைய குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. பார்க்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் பாருங்கள், பச்சை மிளகா செடி தான் இது. ரொம்ப அழகாக ஒரு மாதிரி மார்னிங் பார்த்தோன்னே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த செடி தான். அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் செடி நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்குது. இது என்ன பச்சை மிளகான்னு கூட தெரியலை, குண்டு மிளகாவா என்னன்றதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், இதுதான் நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் பிளான்ட்டு. எப்போவுமே நான் வாங்கி வைப்பேன். சிவகாசின்றதுனால வெயில் ஜாஸ்தி இருக்கும். ஸோ எதுவுமே அந்தளவுக்கு தாக்கு பிடிக்காது. அங்கேருந்து வாங்கிட்டு வரப்போ ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வருவேன். ஆனால் இங்கே செடி வச்சோடனே வெயிலுக்கு தாங்காமல் ரொம்ப கருகி போயிடும். ஆனால் இந்த செடி மட்டும் என்னன்னு தெரில, வாங்கி வச்சதுலேருந்தே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு நான் பெருசாக உரம்னு சொல்லிவிட்டு வேறு எதுவும் வாங்கலை. நாங்கள் வாங்குகிற இடத்துல சாயில் தான் நான் வாங்கி, க்ரோ பேக்குக்குன்னு அந்த பாட்டிங் மிக்ஸ்ன்னு விற்றாங்க, அந்த இதில் தான் நான் வாங்கி அந்த சாயிலில் வச்சு விட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது. அது மாதிரி நிறைய மொட்டு வச்சுருக்கு. அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் தான் ஃபாலோ பண்ணேன். நம்ம காய்கறி வேஸ்ட்லாம் இருக்கும்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, அதை எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன்.
அடுத்த நாள் இன்றைக்கி மார்னிங் நம்ம சமைக்கிறப்ப அது கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஓவர் நைட் ஊறி இருக்கும்ல, அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த செடிக்கெலாம் ஊற்ற ஆரம்பித்தேன். அப்படி ஒரு க்ரோத்து. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற செடி வளரவே இல்லை அப்படியே இருக்குதுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய புது லீவ்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற ஒவ்வொரு லீவ்ஸ்லையுமே ஒரு 4-5 மொட்டு அந்த மாதிரி விட ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு இந்த செடியில் காட்டுறேன். ஒரு 20லேருந்து 25 மொட்டு கிட்ட விட்டுருக்குது. என்னால் நம்பவே முடியல. எனக்கே செம்ம ஆச்சரியம். ஏன்னா நானும் இப்போ தான் பிகினர் இந்த கார்டனிங்கில். இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரே ஒரு சின்ன பிரான்ச்சில் அந்த குட்டி லீஃப் அந்த காம்பில் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு 6 மொட்டு கிட்ட இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட் வந்து ஆக்சுவலாக நான் கீரை இல்லாட்டினா இந்த கொத்தமல்லி இது மாதிரி வளர்க்குறதுக்காக தான் இந்த பாட் வாங்கினேன். ஆனால் அந்த ரோஸ் செடி பார்த்தோன்னே இந்த ஒரே பாட்லேயே 3 வைக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆரஞ்சு கலர், இன்னொன்று பேபி பிங்க், இன்னொன்று எல்லோ, இந்த 3 செடியும் இந்த ஒரே பாட்லேயே பிளான்ட் பண்ணியிருக்கேன். அந்த செடி வாங்கினதுலேருந்தே நல்லா வளர்ந்துச்சு. ஆனால் மொட்டு வந்து நான் சொன்னேன்ல அந்த டிப் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் நிறையா வந்துச்சு. ஆனால் இந்த செடி அப்படியே தான் இருந்துச்சு. இதை லைட்டாக நான் சிசர்ஸ் வச்சு லீவ்ஸை கட் பண்ணி விட்டுட்டு அந்த இதுக்கு ஊற்றின அதே தண்ணியை தான் இதுக்கும் ஊற்றினேன். பாருங்கள், அதுக்கப்புறம் அத்தனை புது லீவ்ஸ் ஃபார்ம் ஆகி இப்போ பாருங்கள் இந்த ஒரு இதுலேயே 3 மொட்டு இருக்குது. இது என்ன கலர்னு கூட தெரியலை. வாங்கிட்டு வரப்போ ஒரு பூ இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து இப்போ இனி வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் என்ன கலர்ன்ட்டு. இது நல்லா விரிகிறப்ப நான் ப்ளூம் ஆகுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதுலேயும் இது இன்னொரு செடி, அதுலேயும் நிறையா பட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த செடி தான் இன்னும் வளராமலே இருந்துகிட்ருக்கு. இப்போ அதுலேயுமே நான் அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா புது லீவ்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் கண்டிப்பாக பட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா. பார்க்கலாம், இது வளர்ந்து இதில் பூ வர்றப்ப கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து கடைசியாக இந்த செடி, இதுவும் ஒரு மெடிசினல் பிளான்ட்டு தான். துளசியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் துளசி இருக்குது. நாட்டு துளசி, கருந்துளசியா, காட்டு துளசி அப்படின்ட்டு. சில இது லீவ்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நாட்டு துளசி தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இலை ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு பாட்டில் நான் கொத்தமல்லியை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போடுறதுலேருந்து எந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுன்றதை இன்னொரு வீடியோவாக எடுக்கலான்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மாதிரி கார்டனிங்கில் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கண்டிப்பாக எனக்காக ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குட்டி மாடி தோட்டத்தை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.